Hello everyone, welcome to Guru AI Tech. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோர் ஜாவா பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கோர் ஜாவா பேசிக்காக வந்து நம்ம கோர் ஜாவாவில் வந்து டேட்டா டைப்ஸு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபைல் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன், ஜாவா கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் த்ரெட்ஸு, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இது எல்லாமே வந்து கோர் ஜாவா கான்செப்டில் அடங்கும். ஸோ பேசிக்காக ஜாவான்றது வந்து அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இங்கே வந்து எல்லாமே நம்ம ஆப்ஜெக்டை தான் ட்ரீட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலே அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லுவோம். ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம வந்து பின்னால் பார்ப்போம். இப்போ வந்துட்டு அதனுடைய பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி என்ன, ஜாவான்னா என்ன அப்படின்னு. ஜாவா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வந்து இது வந்து ஒரு வர்சடைலான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதை வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு வெப் சர்வீஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுடைய தன்மைகள். ஸோ இது வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லனாலும் இது வந்து ரன் ஆகும். ஸோ இது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்ற அந்த கான்செப்டில் க்ரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது. இதுக்கு வந்து ஜாவா வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இது. ஸோ அந்த ஜாவா வர்ச்சுவல் மெஷின் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஜாவாவை ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஜாவா வர்ச்சுவல் மெஷின் தான் வந்து இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஜாவா வந்து பேசிக்காக வந்துட்டு நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து பைட் கூட கன்வெர்ட் ஆகிறதுனால அதை வந்து அந்த கோடை வந்து ஒரு ஹேக் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு அது செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணுறது அதில் வந்து முடியாது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப செக்யூரான ஒரு ப்ரோக்ராம்.